காரைக்காலில் தன்னோட மகளுக்கு படிப்பு மற்றும் விளையாட்டில் போட்டியாக இருந்த சிறுவனை சக மாணவியின் தாய் சகாயராணி விக்டோரியா எலி பேஸ்ட் விஷம் வைத்து கொலை செய்த சம்பவத்தை அவ்வளவு எளிதாக யாரும் மறக்க முடியாது. இந்த வழக்கில் சகாயராணி விக்டோரியாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கு. வழக்கோட பின்னணி குறித்தும் மற்றும் தண்டனை விவரங்கள் குறித்தும் விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம். பாண்டிச்சேரி காரைக்கால் நேருநகர் ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளராக இருக்கிறாரு. இவருக்கு மாலதி என்கிற மனைவியும் 13 வயதில் ஒரு மகன், அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகன். இந்த மகன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வயிறு வலின்னு சொல்கிறாரு. ஜூஸ் பாட்டில் ஒன்று குடித்தேன், அதுலேருந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அவர் இறந்துறாரு. இந்த ஷார்ட் பீரியடில், அதாவது ஒரே நாளில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அந்த சிறுவன் இறந்த சம்பவத்தோட பின்னணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னணி, ஒரு பதப்பதைக்க வைக்கும் ஒரு கதையே இருக்குது. அந்த கதை என்னென்னு பார்த்தோம்னா, கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த சம்பவம் என்பது நடைபெறுகிறது. கோட்டுச்சேரி தனியார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார் பாலமணிகண்டன், ராஜேந்திரனுடைய மகன், 13 வயது சிறுவன். இவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி இப்போ வீட்டில் இருந்தபோது அவரது அம்மா கொடுத்ததாக கூறி சிறுவனிடம் கொடுக்கப்பட்ட ஒரு குளிர்பானம். இவர் ஸ்கூலில் இருக்கார். ஸ்கூல்லேருந்து ஒரு ஜூஸ் பாட்டில், 2 ஜூஸ் பாட்டில் கொடுக்குறாங்க, மேங்கோ ஜூஸ் பாட்டில். அதை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் வயிறு வலின்னு ஏற்படுது. இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா பெற்றோர் தரப்புலேருந்து ஒரு குழப்பம் ஏற்படுது. பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்த ஜூஸ் பாட்டிலும் யார்கிட்டையும் கொடுத்து விடலையப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் உடனடியாக வந்து மருத்துவமனையில் அவசர சிகிச்சைகளை சேர்க்கப்படுறாரு. அங்கே அவருக்கு என்ன நடந்ததுன்றது தெரியல. அதாவது யார் வந்தால், என்ன கொடுத்தாங்க, என்ன குடிச்சான்றது தெரியாமல், மருத்துவம் எப்படி பார்ப்பதுன்றது தெரியாமல் திகச்சிட்டு இருக்காங்க. அப்போ இருக்கும்போது தான் இந்த ஜூஸ் கொடுத்தது யார் என்பது குறித்த ஒரு முக்கிய தடயம் என்பது கிடைச்சிது. அந்த எவிடன்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். சிசிடிவியில் ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு வாட்ச்மேனிடம் ஒரு கவரை கொடுத்துட்டு போகிற அந்த பெண்மணி பேர் தான் சகாயராணி விக்டோரியா. இவங்க யாரும் இல்லை, அதே ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியுடன் தாயார். இவங்க ஏன் வந்து இந்த ஜூஸ் பாட்டிலை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்றத வந்து கேட்கும்பொழுது தான் இந்த கொலைக்கான, இந்த சிறுவனுடைய மரணத்திற்கான பின்னணி என்பது அந்த புள்ளியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக சொல்லணும்னா, அந்த சகாயராணி அவங்களுடைய மகளுக்கும் இந்த பாலமணிகண்டனுக்கும் படிப்பு, விளையாட்டு, கலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு தரப்பில் போட்டி நிலவிக்கிட்டே இருந்திருக்கு. எல்லாத்துலேயும் பாலமணிகண்டன் ஃபஸ்ட்லேயே வந்திருக்காரு, எல்லாத்துலேயும் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தன்னுடைய மகளுக்கு போட்டியாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த சிறுவனுக்கு வந்து முதல்ல அந்த ஜூஸில் ஒரு விஷயத்தை கலந்து கொடுத்ததா சொல்கிறாங்க. உடனடியாக அவங்கள பிடிச்சி போலீஸார் விசாரணை நடத்தும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குளிர்பாலத்தில் வந்து நான் வந்து இந்த பேதி மாத்திரைன்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு மாத்திரை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இந்த பையன் வயிற்று வலின்னு சொல்லி இந்த பிரச்சனை இருந்ததுனால அவனுக்கு அந்த ஃபுட் பாய்சன் எதுவும் ஆயிருக்குமா, அந்த குடிச்ச ஜூஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு அந்த நோக்கிலே வந்து இந்த விசாரணை, அந்த மருத்துவ விசாரணை என்பது நடைபெறுகிறது. பிறகு இவங்க வயிற்றுப்போக்கு மாத்திரை அப்படின்னு சொன்னதுனால அந்த விஷயத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் வந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை வந்து அளிச்சிட்டு வராங்க. இருந்த போதிலும் அவருடைய உடல்நிலை குன்றி அடுத்த நாள், அதாவது 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு பரிதாபமாக அதை உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சிறுவன் படுகொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே காவல்துறை பிடித்து வச்சிருந்த இவங்க அந்த சகாயராணின்றவங்களை வந்து முறைப்படி அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட மேற்படி விசாரணை நடத்துகிறாங்க. ஆனால் அப்போது வரை அவர்கள் வந்து எந்த விதமான நான் இதுதான் கொடுத்தேன், வேறு எதுவும் கொடுக்கல அப்படின்றத திரும்ப சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த சகாயராணி விக்டோரியாவை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 3 ஆண்டுகளாக அவங்க புதுச்சேரியில் இருந்திருக்காங்க, புதுச்சேரி சிறையில் இருக்காங்க. மாணவன் உயிரிழப்பிற்கு அப்போதே நீதி கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் என்பது நடைபெற்றது. காவல்துறை தனிப்படை அமைத்து இது போன்ற விஷயங்கள், அதாவது இந்த விஷயத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து அந்த விசாரணை நடத்தியிருந்த நிலையில தான் கடந்த அந்த சம்பவம் நடந்தது. பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், செப்டம்பர் 3ஆம் தேதி சிறுவனுடைய மரணம் ஏற்படுகிறது. பேதி மாத்திரை என சகாயராணி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது தவறான தகவல் அப்படின்றது பின்னாடி தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி ஒரு மளிகை கடைக்காரர் வந்து இந்த செய்தியெல்லாம், அதாவது சகாயராணியை வந்து ஃபோட்டோ, டிவி, பேப்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த அம்மா என் கடையில் வந்து தான் வந்து இந்த எலியை கொல்றதுக்கு ஒரு மருந்து விற்கிறோம், எலி பேஸ்ட், அது பேர் ராட்டடால் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ரேட்டடால் பேஸ்ட்டை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு வந்து வாண்டடாக அவரே வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து இந்த விஷயத்தோட தீவிரம் புரியுது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா மீண்டும் கஸ்டடி எடுத்து விசாரிக்கும்பொழுது, ஆமாம் நான் கொடுத்தது பேதி மாத்திரை இல்லை,
ரேட்டட்டால் பேஸ்ட் தான், பேதி மாத்திரையும் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் அதை கொடுத்தா இவன் மறுபடியும் பொழைச்சிருவானே, இவனை எப்படினாலும் கொல்லணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து எலி மருந்து கொடுத்தேன்னு வந்து அப்போ தான், அதாவது அந்த பையன் இறந்து சுமார் ஒரு 10 நாட்களுக்கு பிறகாக தான் இவங்க வந்து விசாரணையில் சரிக்கிறாங்க. அந்த பகீர் தகவல் வந்து வெளியே வருது. இதனால பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு, அந்த சிறுவனுக்கு அதற்கான மருத்துவம் என்பது வழங்கப்பட்டு அவனுடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். கடைசி வரைக்கும் இவங்க அதை சொல்லவே இல்லை. அதுதான் அவங்க செய்த மிகப்பெரிய தவறு. அதுதான் இன்று அவர்களுக்கு இந்த நீதிமன்றத்தில் அவங்களுக்கு இந்த ஆயுள் தண்டனை கிடைப்பதற்கான ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸாகவும் அது போன்ற கருத்தாக வந்து பல்வேறு கட்ட சிசிடிவி காட்சிகளும் அதுக்கு மேலும் அவங்க மூலம் பெறப்பெற்ற வாக்குமூலங்களுமே வச்சு இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் செல்வ முத்துக்குமரன் என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடத்தி இன்றைய தினம் அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இவங்களுக்கு அந்த சகாயராணி விக்டோரியாவுக்கு ஆயுள் தண்டனை, அதே போன்று 20,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது தெரிவித்தாங்க. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து இறந்த மாணவனுடைய தந்தை ராஜேந்திரன் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை பார்த்துடலாம். என் பையனுக்கு ஒரு நல்ல முறையில் ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து காரைக்கால் மக்கள் இது மாதிரி தப்பு இனிமேல் நடக்காதுங்கிறத ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு. இது ஆயுள் தண்டனைங்கிறது லைஃப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அவங்க வெளியே வர முடியாது. இதுமே இந்த மாதிரி தீர்ப்பு வந்து காரைக்காலில் கொடுத்ததில்ல. இந்த வக்கீல் சார் போராடி வாங்கி கொடுத்துருக்கிறது பெரிய இது. அரசு தரப்பு வழக்கறிஞர் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. எதற்காக இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது, எந்த புள்ளியில் இந்த அம்மா சிக்குனாங்கன்றதை அவரே விவரிக்கிறார். நம்ம கேட்கலாம். ஆரம்பத்திலேருந்து வந்து இந்த பையனை வந்து சுத்தமாக பொழைச்சி மீண்டும் வந்துடக்கூடாதுன்ற இதில் தெளிவாக இருந்திருக்காங்க. ஏன்னா அதனால தான் முதல்ல சுகபேதி மாத்திரையும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை கொடுத்தா திருப்பி வந்துடுவான், திருப்பி தான் பொண்ணுக்கு போட்டியாக இருப்பான்னு நினச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களை முழுமையாக ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரேட்டால் பேஸ்ட்டை கலந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபணம் பண்ணிச்சு. அதை வந்து கோர்ட்டார் நம்மளோட ப்ராசிக்யூஷன் தரப்பு வாதங்களை ஏற்று இன்னைக்கு வந்து சகாயராணி விக்டோரியாவுக்கு இந்த 302 ஈதாசா பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 20,000 ஃபைனும் அபராதம் போட்டிருக்காங்க. மகளின் மீதான பாசத்தில் ஒரு கொலையவே செய்திருக்கிறார் என்று இதை புரிந்து கொள்வதா, அல்லது இது போன்ற உளவியல் ரீதியான சிக்கலில் இது போன்ற இளம் வயது பெண்கள் வந்து சிக்கிறது எப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் கேள்வி கேட்கப்பட்டிருந்தாலும் ஒரு 13 வயது சிறுவனை கொலை செய்து முடித்து ஆக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த சம்பவத்தை செய்து முடித்த அந்த பெண்ணிற்கு ஆயுள் தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கு. அதிகபட்ச தண்டனையாக இவங்களுக்கு தூக்கு தண்டனையும் கேட்கப்பட்டது. ஆனால் இந்த கேஸை வந்து அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது என நீதிமன்றம் தெரிவித்து தற்பொழுது அந்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது காரைக்கால் மாவட்ட நீதிமன்றம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.